ஆபிரகாமுடைய அழைப்பு, பிரித்தெடுக்கப்படுதல் மற்றும் கீழ்ப்படிதல். தேவன் ஆபிரகாமை அழைத்து கட்டளையிட்ட பிரித்தெடுக்கப்படுதலின் மூலமாய் அவனை பிரித்தெடுத்தது தேவனுடைய ஒரு திட்டம். பிரித்தெடுக்கப்படுதல் என்பதனை குறித்து நாம் ஆதியாகமம் புத்தகத்திலே படைப்பின் 6 நாட்களில் இருந்தும் நோவாவின் நாட்களில் இருந்தும் நாம் தியானம் செய்தோம். தேவனுடைய அழைப்பு, அந்த அழைப்புக்கு ஆபிரகாம் தன்னை கீழ்ப்படுத்தின விதம் தொடர்பாக நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். விசேடமாய் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 தொடக்கம் 21வது வசனம் வரைக்கும் ஆன வசனங்களை நாங்கள் தியானிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவைகளாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே இந்த காரியங்களில் இருந்து எம்மை வேர்பிரித்துக் கொள்ள வேண்டியதா இருக்கின்றது. பிரித்தெடுக்கப்படுதலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதனை குறித்தும் ஒரு காரியத்தை நாம் பேச வேண்டியதா இருக்கின்றது. லேவியராகமத்தில் 11ஆம் அதிகாரத்திலும் ஏனைய இடங்களிலும் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதாக தேவன் கூறுகிறார். காரணம், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வேண்டுகோள். ஏனென்றால் தேவன் பரிசுத்தர். ஆகவேதான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2 தொடக்கம் 3 வரையிலான வசனங்களை வாசிப்போம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருப்பதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். ஆகவே ஆண்டவர் அவனை அவனுடைய நாட்டிலிருந்து புறப்படு என்று சொல்கிறார். தேசத்தை விட்டு புறப்படு என்று சொல்கிறார். தேசம் என்பது ஒருவனுடைய அடையாளம். அது அவனுடைய வீடு, பாதுகாப்பு மற்றும் அவனுடைய பெருமையாகும். ஆகவே தேவன் சொல்கிறார், நீங்கள் பரலோக பிரஜையாய் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமேயானால் உன் தேசத்தை விட்டு புறப்பட வேண்டும் என்பதாக. உன்னுடைய எதிர்பார்ப்பு இவ்வுலகத்துக்குரிய பெருமையாக இருக்கும் என்றால் பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்குவது கடினம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் இந்த பூமியில் அவனுக்கென்று ஒரு வீட்டை எண்ணாமலும் அவனுடைய வீடு பரலோகமும் எண்ணப்பட்டது என்றும் கூறப்பட்டுள்ளது. தேசத்தை விட்டு போ என்கின்ற காரியத்தின் அர்த்தம் என்னவென்றால் பரலோகத்தை எம்முடைய வீடாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதாகும். ஆபிரகாமுக்கு தேவன் புதியதோர் குடியுரிமையை கொடுக்கின்றார். விக்கிரகங்களினாலே நிறைந்த ஒரு பட்டணம். இங்கு தேவன் சொல்லுகிறார், விக்கிரகம் நிறைந்த பட்டணம், அதை விட்டு விட வேண்டும் என்பதாக, அந்த இடத்திலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இன்று நாம் ஜீவிக்கின்ற பட்டணம் எவ்வாறு காணப்படுகின்றது? இன்று நாம் ஜீவிக்கின்ற சூழல் எவ்வாறான குலவியல் கொண்டதாக காணப்படுகின்றது? நாம் விக்கிரகங்களினாலே சூழப்பட்டு இருக்கிறோமா? நான் நினைக்கிறேன் அது உண்மையானது என்று சொல்லி. காணப்படுகின்ற சிலைகள் மாத்திரமல்ல, எமது வாழ்க்கையில் இருக்கின்ற விக்கிரகமும் போன்றவைகள் எவைகள்? எம்முடைய வாழ்க்கையில் அதிகம் பேசப்படுகின்ற விக்கிரகம் என்றால் தேவனை விட ஒரு காரியத்தை அதிகமாய் நேசிப்போமேயானால் அதுவே விக்கிரகமாய் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் என்னுடைய மனதளவில் அதிகமாய் முன்னுரிமை கொடுக்கின்ற விடயமாய் இருக்கலாம் எனது நேரத்தை, இல்லாவிட்டால் என்னுடைய பணத்தை அதிகமாய் கொடுக்கின்ற விடயமாய் இருக்கலாம். உண்மையாகவே தேவனுக்கு கொடுக்கின்ற காலத்தை விட வேறொரு காரியத்தின் மீது அதிகம் நேரத்தை நான் செலுத்துகிறோம் என்றால் அது விக்கிரகம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக கருதப்படுகின்ற விக்கிரகம் எது? நான் ஒரு சிறிய குறிப்பை கொடுக்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாய் எண்ணுகின்றதான சிலை வழிபாடு என்ன? அதை நாங்கள் ஆங்கில மொழியில் ஐடல் என்று சொல்லுவோம். அப்படி என்றால் நான் தான் பலமான சிலை, உங்களுடைய தேசத்தை விட்டு செல்லுங்கள் என்பதாக ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். அதாவது உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு போ என்று சொன்னார். பாருங்கள், இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம்,
உண்மையாகவே தகப்பனுடைய வீடு என்று சொல்லும் பொழுது எனது ஆளுமை, எனது ஆரம்பம், என்னுடைய அடையாளம், என்னுடைய வாழ்வாதாரம் இவைகள் எல்லாம் அதற்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. நான் பிறந்த இடம், வளர்ந்த இடம் என்பது இதற்குள்ளே உள்ளடக்கப்படுகின்றது. சில நேரங்களில் எமது பாவங்களை குறித்து மனஸ்தாபப்படுவதை விட நாம் எம்மை குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். நான் அப்படி பிறந்ததினாலே அதற்கு உதவி செய்ய முடியாது, என்னுடைய வாழ்வின் முறை இப்படி என்றபடியினால் என்னால் உதவி செய்ய முடியாது, என்னுடைய ஆளுமை இதுதான், என்னுடைய தன்மை இதுதான். அவன் சிந்தித்தான், என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், என்னுடைய சகோதர சகோதரிகள் என் பின்னே வரமாட்டார்கள். காரணம், அவர்கள் வேறொரு வழியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறபடியினால். அப்படிதான் ஆபிரகாம் சொன்னார். இயேசு கிறிஸ்துவும் இதே காரியத்தை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? உன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு என் பின்னே வா என்று சொன்னது. அவர் சொன்ன விடயம், உனக்கு ஒரு புதிய தகப்பன் இருக்கிறார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள் என்பதாகும். உண்மையான தகப்பன் தேவன் உங்களுடைய உண்மையான தகப்பனாயிருக்கிறார். தேவன் தாமே என்னுடைய உண்மையான தகப்பன் என்பதனை நான் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த சம்பவத்திலிருந்து என்ன தோன்றுகிறது? நீ என்னுடைய பிள்ளையாக வருவதற்கு விரும்புகிறாயா? அப்படி என்றால் நீ பிரிந்து வர வேண்டும், நீ கைவிட வேண்டும், உன்னுடைய ஆளுமையை மாற்றம் செய்ய வேண்டும். இதில் அர்த்தம் பிழையாக கூடாது என்பது அல்ல. அப்படி இல்லாவிட்டால் பெற்றோரை கனம் பண்ண கூடாது என்பதும் அல்ல. காரணம், நாம் நமது பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்திலே கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய பெற்றோர் ஆண்டவரை விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் நல்லதொரு சாட்சியின் பிள்ளைகளாக வாழுங்கள். எம்முடைய வாழ்க்கை மூலமாகவும் நடத்தையின் மூலமாகவும் அவர்களுக்கு தேவனை காண்பிக்க முடியும். தேவன் நான் உன்னுடைய தகப்பன் என்பதனை ஆபிரகாமுக்கு புரிய வைக்க வேண்டியதாயிருந்தது. இவ்வுலகத்தின் மகன் என்பதனை தவிர்த்து தேவனையே எனது தகப்பனாக கொள்ளும்படிக்கான பாக்கியத்தை பெற செய்யும்படிக்காக ஆபிரகாமை தேவன் ஊக்குவித்தார். ஆகவே அவனுடைய தோற்றம், அவனுடைய வேர், மறுபடியும் அவன் வரவேண்டிய இடம் தேராகு, ஆரான் மற்றும் கல்தேயருடைய இடமாக அல்ல, அது பரலோக ராஜ்யமாய் மாற வேண்டும் என்பதனை தேவன் திட்டமிட்டிருந்தார். இதே போலவே எம்மையும் தேவனுடைய ராஜ்யம் என்னும் வீட்டுக்கு அழைக்கின்றார். ஆனாலும் எம்முடைய திசைகள் நாம் மாற்றுகிறோம் அல்லவா? என்னுடைய நோக்கத்தை மாற்றுகிறோம். ஆபிரகாமை அழைத்த 2 சந்தர்ப்பங்களை வேதாகமத்தில் நாம் பார்க்கக்கூடியதாயிருக்கும். 2 சந்தர்ப்பங்களிலேயும் தேவன் அழைக்கிறார். நாம் அதை தியானிப்போம். மன்னியுங்கள், இது ஒரு சிறிய தவறு நடந்து கொண்டிருக்கிறது போல. ஓகே, ஆபிரகாமுடைய அழைப்பின் சந்தர்ப்பம் முதலாவது அழைப்பு தான் மெசொப்பொத்தேமியாவில் கிடைத்த அழைப்பு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வரையிலான வசனங்களை நாம் தியானிக்கும் போது இதை நாம் முதலிலும் நாங்கள் வாசித்த ஒரு பகுதிதான். அவர் ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லுகிறார், சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். இந்த சம்பவமானது தனது மூத்த சகோதரனாகிய ஸ்தேவானுடைய பிரசங்கம். கல்லெறியுண்டு கொலை செய்வதற்கு முன்பதாக அவன் தேவன் சிங்காசனத்தில் இருந்து எழுந்திருக்கிறதை பார்த்தான். இதை அவன் மரணத்தை கண்கூடாக பார்த்து கொண்டேதான் பேசுகிறான். சிலர் சொல்வார்கள், ஒரு கல் அவனுடைய தலையிலே பட்டதினாலே எல்லாவற்றையும் மறந்து போய்விட்டான் என்று அநேகர் கூறுகிறார்கள். ஆனால் அவன் ஆவியின் கண்ணோட்டத்தோடு பேசினான் என்பதனை நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தேவான் இப்படியாக சொல்கிறார், சகோதரரே கேளுங்கள், நமது தகப்பனாகிய ஆபிரகாம் ஆரானுக்குள் வாசம் செய்வதற்கு முன்பதாய் மெசொப்பொத்தேமியாவில் வசித்த நாட்களில் மகிமையுள்ள தேவன் அவர்களுக்கு தரிசனமாகி உன்னுடைய தகப்பனையும் தாயையும் உன் இனத்தையும் உன்னுடைய தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகும்படி தேவன் கட்டளையிடுகிறார். இதே போன்ற இன்னொரு வசனத்தையும் நாங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். இந்த வார்த்தை மெருகூட்டுவதற்கான இன்னொரு வசனமாகும். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராலையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கின்ற கல்தேயர்களுடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மற்றும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஆகவே முதலாவது அழைப்பாக இந்த அழைப்பை நாங்கள் பார்க்கின்றோம்.
நாம் பார்க்கின்றோம். தேவன் ஆபிரகாம் என்றுதான் அவனை அழைத்தார். இங்கு கல்தேயர்களிடமிருந்து பிரிந்து போகின்றதான எண்ணம் முதலாவது ஏற்பட்டது தேராவுக்கு தான். சிலைகளை செய்கிறவன் அவன் தேவனை விசுவாசிக்கிறவன் கூட அல்ல. அது எது எப்படியோ அந்த இடத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை சிந்தித்து பார்க்க போகின்றோம். இப்படியாப்பட்ட சிந்தை கூடாக செல்வதற்கு என்ன நடந்தது? ஏன் இந்த தீர்மானத்துக்குள் அவன் தள்ளப்பட்டான்? நாம் சற்று முன் தியானித்தது போல யூகிக்கக்கூடியதான சில காரியங்கள் இங்கு நமக்கு இருக்கின்றது. இவர்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டதான வித்தியாசங்களை குறித்து கடந்த பாடங்களிலே நாம் தியானித்திருந்தோம். தேராகுவின் தகப்பன், அவனுடைய பெயர் நாகூர், நாகூருடைய தகப்பன் ஷாரேட். அவர்கள் மிகவும் குறுகிய காலமே உயிர் வாழ்ந்தனர். அவர்கள் சேமுக்கு முன்பதாக மரித்து போகிறார்கள். நாம் யூகிக்க வேண்டிய ஒரு விடயம்தான், அப்படிப்பட்ட மரணத்தை சந்திக்கத்தக்கதாய் சில காரியங்கள் நேர்த்தியாய் நடைபெறவில்லை. ஆகவேதான் தேராகுக்கு அந்த சூழலை விட்டு வெளியேற வேண்டிய தேவைப்பட்டது. இல்லாவிட்டால் தேராகுவின் மனம் திரும்புதலின் ஒரு தருணமாக கூட அது இருந்திருக்கலாம். அவர்கள் ஆரானில் தங்கியிருந்தார்கள். உண்மையாகவே அந்த இடம் எங்கிருக்கிறது? ஆரான் என்பது இப்பொழுது எலப்போவா என்று அழைக்கப்படுகின்றதான இடம். இப்பொழுது இந்த இடத்திலே எபேரும் அவனுடைய முன்னோர் நோவா மற்றும் சேம் என்பவர்கள் வாழ்ந்திருக்கலாம் என்று நாம் யூகிக்கலாம். கானான் தேசத்துக்கு போவதுதான் இவர்களுடைய நோக்கமாயிருந்தது. ஆனால் ஆரானிலே குறிப்பிட்ட காலம் தங்கி அங்கே வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். நல்லது. இங்கே நாம் இரண்டாவது அழைப்பை பார்க்கலாம். அதாவது ஆரானிலிருந்து அழைக்கப்படுதல். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு ஆரானூரிலே வாசம் பண்ணினான். இங்கு வேதாகமம் கூறுகிறபடி அவர்கள் ஊரில் இருந்து கானானுக்கு போகவில்லை என்பது தெளிவாகிறது. அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் அங்கு இருக்கும் பொழுது ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனோடு அங்கே தங்கி இருந்தார். அவனுடைய தகப்பனுடைய மரணத்துக்கு பின்பதாக தான் கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டார் என்று ஸ்தேவானுடைய அறிக்கை இருக்கின்றது. ஆகவே மெசொப்பொத்தேமியாவில் கல்தேயர்களுடைய ஊராகிய ஊரிலிருந்து ஆரான் வரைக்கும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றதாக தெளிவாக விளங்குகின்றது. அவர்கள் ஆரானிலே எத்தனை வருடம் தங்கியிருந்தார்கள் என்பதனை நமக்கு நிச்சயமாக கூற முடியாது. ஆனாலும் இப்பொழுது தேவன் அவ்விடத்தை விட்டு அவனை அழைக்கின்றான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் நன்கு அறிந்த ஒரு பகுதி, 1-4 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன்னுடைய தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதற்கு முன்பதாக நாம் வாசித்த 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தின்படி தேராகு தனது மனைவி பிள்ளைகளோடு போக சொன்ன கானான் தேசத்துக்கு கல்தேயர்களுடைய ஊராகிய ஊரில் இருந்து புறப்பட்டு போனான். அவன் ஆரான் வரைக்கும் போய் அங்கே வாசம் பண்ணினான். அவன் ஆரானிலே தங்கினபடியினால் ஆபிரகாமை அவ்விடத்தை விட்டு தேவன் அழைத்தார். இப்பொழுது தேவனானவர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்கிறார்? ஆரானிலே தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கின்ற தேசத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொல்கிறார். 4வது வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்படும் போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். இது இரண்டாவது அழைப்பு. நாம் தெரிந்த வகையில் 12ஆம் அதிகாரத்தில் தான் அவனுக்கு இரண்டாவது அழைப்பு கிடைக்கின்றது. அவன் கல்தேயர்களுடைய ஊரிலே தங்கின போது தேவன் அழைத்தார். பிற்பாடு தன்னுடைய தகப்பனோடு ஆரானிலே தங்குகிறான். ஆனால் தேவன் மறுபடியும் அவ்விடத்தை விட்டு அழைக்கிறார். நல்லது. இந்த இரண்டு அழைப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றதான வசனத்துக்கு அமைவாக ஏதாவது ஒரு காரியத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா? இங்கு இரண்டாவது அழைப்பிலே உன்னுடைய தேசத்தை விட்டு, தந்தையை விட்டு, சாதியை விட்டு புறப்படு என்கின்றார். இப்பொழுது இந்த இடத்திலே பார்க்கின்ற விடயம்தான், அழைக்கப்படும் பொழுது தன்னுடைய தகப்பன் மற்றும் உறவுகள் எல்லோரும் இருந்தார்கள்.
லோத்து, தேரா, ஆபிரகாமுடைய மனைவி மட்டுமல்ல, இன்னும் அநேக உறவுகள் இருந்தார்கள். ஆகவேதான் தேவன் சொன்னார், உன்னுடைய உறவுகளை விடு என்பதாக. அப்போஸ்தலர் 7:2-3 வசனங்களில் தேவன் குறிப்பிடுகிறார், உன்னுடைய நாட்டையும் இனத்தையும் விட்டு வா என்பதாக. தேவனுடைய கட்டளையின் இருந்த வேறுபாடு என்ன? இந்த வித்தியாசம் உங்களுக்கு விளங்குகிறதா? தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய நாட்டையும் ஜனத்தையும் அங்கேயே விட்டுவிடு என்பதாக. ஆதியாகமம் 12 உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டு விடு என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்தபடியில் முதலாவது அழைப்பிலே தனது தகப்பன் உள்வாங்கப்படவில்லை. ஆனால் இரண்டாவது அழைப்பின் போது தகப்பன் தன்னுடைய பிரயாணத்தில் இருக்கவில்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு போகும்படிக்கான அழைப்பு வருகிறது. அப்பொழுது அவன் ஆரானிலே தான் அவன் இருந்தான். ஆகவே இந்த இரண்டாவது அழைப்பை குறித்து 12:31 நாங்கள் வாசித்தோம். உண்மையாகவே இந்த பகுதியை நாங்கள் தொடர்பு படுத்துகிறோம். ஆரானிலிருந்து புறப்படும் பொழுது தேராகு உயிரோடு வாழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். முதலாவது அழைப்பிலே ஆபிரகாமோடு தேரா போனது மாத்திரமல்ல, அவன் அங்கே தங்கிவிட்டான். ஆரானிலே அவன் குடியேறி விட்டான். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அது நமக்கு புரிகின்றது. ஆனால் இந்த முதலாவது அழைப்பின் போது தேரா ஆரானில் நின்று விட்டான். ஆனால் இரண்டாவது அழைப்பின் போது தேராகு கானானை நோக்கி பயணிக்கவில்லை. ஆனால் இங்கு குறிப்பிடுகின்றது ஆபிரகாம் கல்தேயருடைய ஊரில் இருந்து புறப்பட்டு ஆரானிலே தங்கினான் என்பதாக. அவனுடைய தகப்பனுடைய மரணத்துக்கு பிற்பாடு நீ உன் தகப்பன் வாசம் செய்த தேசத்தை விட்டு புறப்படு என்று தேவன் சொன்னார். ஸ்தேவான் அதைதான் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது தன்னுடைய தகப்பனாகிய தேராகுவின் மரணத்துக்கு பிற்பாடு என்பதனை ஸ்தேவான் குறிப்பிடுகிறார். ஆகவேதான் தன் தகப்பன் வீட்டை விட்டு போ என்று சொல்லுகிறார். அந்த வசனத்திலேயே ஏதோ ஒரு சிக்கல் இருக்கின்றதை நீங்கள் கவனிக்கிறீர்களா? ஆதியாகமம் 11:32 வசனத்தின் அடிப்படையில் தேராகுவின் வயது 205. இந்த விடயத்தில் நாங்கள் கடந்த கால பாடங்களிலே கணக்கிட்டு பார்த்தோம். ஆயுள் நாட்கள் 205 என்பதனை. அதற்கு பிறகு தேராகு ஆரானிலே மரணம் அடைந்தார். இந்த வார்த்தை தான் கேள்வியை எழுப்புகிறது. தேராகு 70 வயது வாழ்ந்தார். ஆபிரகாம், நாகூர், ஆராம் என்பவர்களுடைய தகப்பனானார். 70வது வயதிலே ஆபிரகாம் கிடைத்தார் என்று சொன்னால், ஆபிரகாம் ஆரானை விட்டு போகும் பொழுது அவனுடைய வயது எத்தனை? இந்த காரியங்கள் அடிப்படையிலே இதை கணிக்க முடியுமா? தேராகு மரணம் அடையும் பொழுது 205 வயதாக இருந்தான். ஆபிரகாம் ஆரானை விட்டு போனான். அப்படி என்றால் ஆபிரகாம் தேராகுவை விட 75 வயது குறைவுள்ளவன். அப்படித்தானே? அந்த கணக்கின் அடிப்படையில் ஆபிரகாமுடைய வயது எத்தனை? அவன் ஆரானை விட்டு போகும் பொழுது 135 ஆக வேண்டும். இந்த அடிப்படையில் தேராகு ஆபிரகாமை விட 70 வயது மூத்தவனாக காணப்பட்டார். அப்படி என்றால் ஆபிரகாம் ஆரானை விட்டு போகும் பொழுது 135 வயதாக இருந்தான். இது இந்த கணக்கின் அடிப்படையில். எது எப்படி எனில் ஆதியாகமம் 12:34 வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஆரானை விட்டு போகும் பொழுது அவனுடைய வயது 75 என்பதாக. அப்படி என்றால் எங்கே தவறு நடந்திருக்கிறது? அப்போஸ்தலர் புத்தகம் தவறி இருக்கிறதா, இல்லாவிட்டால் ஆதியாகம புத்தகம் தவறா? கலாநிதி ஆபிரகாம் பாக் அவர்கள் இப்படிப்பட்ட விடயங்களை குறித்து அதிக நேரத்தை அர்ப்பணித்து விடயங்களை குறித்து ஆராய்ந்து கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். உண்மையாகவே தேவன் இப்படிப்பட்டவர்கள் வேதாகமத்தில் வைத்திருப்பதற்கான காரணம், நாம் இவைகளை பரிசீலனை செய்து ஆராய்ந்து, அதாவது தேவன் வைத்திருக்கின்ற மறைப்பொருட்களை கண்டுபிடித்து கொள்வதற்கு உங்களுடைய ஞானத்தை, இல்லாவிட்டால் இருதயத்தை உற்சாகப்படுத்தும்படி அழைக்கின்றார். ஆகவேதான் ஆபிரகாம் பார்க் அவர்களுக்கு ஒரு செய்தியை தேவன் வைத்திருந்தார். ஆகவே நாம் இதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தொடர்ச்சியாக தியானிப்போம். அப்படி என்றால் ஆபிரகாம் ஆரானை விட்டு போகும் பொழுது அவனுடைய வயது 75, இல்லாவிட்டால் 135. இது உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறதா? இல்லாவிட்டால் வேதாகமம் இதை குறித்து சரியாக கணித்துக் கொள்ளவில்லையா? இல்லாவிட்டால் ஸ்தேவானை நோக்கி கற்கள் பறந்து வரும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து பேசிய விடயங்களா இவைகள்? இல்லவே இல்லை. அவன் பரலோகத்தை கண்டான், பார்த்ததை பேசினான். பரலோக தரிசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தை அவனு கூறினான். ஆனபடினால்
மூளை பாஷையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கின்றது. கிரேக்க மொழிகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசேடமாய் நாங்கள் பார்க்கின்றோம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அந்த இடத்திலே மரணம் அடைவது என்பதற்கான வார்த்தை கிரேக்க மொழியிலே அப்போஸ்தெனேசிகோ என்ற இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சொல்லானது வெறுமனே வார்த்தையினால் மரணத்தை குறிப்பிடுகின்றதான சொல் மாத்திரம் அல்ல. அதாவது இப்படியான கீழ்ப்படியாமையின் மகன் வீட்டை விட்டு போனது போல போன பொழுது தனது தகப்பன் இருந்தும் மறித்து விட்டார் என்கின்ற நினைப்போடு இருந்தது போல அவரோடு இருந்த ஐக்கியம் இல்லாமல் போன அர்த்தத்தை இவ்விடத்திலே குறிக்கின்றது. உதாரணமாக 1 கொரிந்தியர் 5:31 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தினம்தோறும் நான் மரணம் அடைகிறேன் என்பதாக. அவர் அதை விளங்கப்படுத்துவதற்கு இந்த கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் தினந்தோறும் அப்போஸ்தனேசிகோவாகிறேன். அவர் தினம்தோறும் தற்கொலை செய்து கொண்டாரா? ஒவ்வொரு நாளும் உயிரோடு எழுந்தாரா? மறித்து உயிரடைகின்றான் அப்படியா? இல்லை. அவர் சொல்லுகிற விடயம், நாளுக்கு நாள் என்னுடைய பாவ சுபாவத்தை மறிப்பதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்பதாக. ரோமர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி நாம் கற்றுக்கொண்டவைகளுக்கு கற்றுக்கொண்ட காரியங்கள் கவனியுங்கள். கட்டுண்டவைகளுக்கு மறித்ததற்கு பிற்பாடு நீதி உள்ளவனாய் ஆத்துமாவுக்கு ஊழியம் செய்ய போகிறோம் என்பதாக குறிப்பிடுகின்றது. ஆகவே கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே நான் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், அவரே என்னில் வாழ்கின்றார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே வார்த்தையின் ரீதியாக குறியீட்டினை மரணம் அடைவதை குறித்து பேசப்படுகிறது. ஆனாலும் உங்களுக்கு காணக்கூடியதாய் இருக்கின்றது, நான் பேசுகின்ற இந்த பகுதி அப்போஸ்தலர் 7:15 ஒரே எழுத்தாளர் மரணத்தை குறித்து பேசுகிறார். முதல் 4வது வசனத்தில் 4வது வசனத்தின் அடிப்படையிலேயே ஸ்தேவான் தேராகுவின் மரணத்தை குறிப்பிடும்படிக்காய் மேல் கூறின கிரேக்க பதத்தை பயன்படுத்துகிறார். ஆனால் 15வது வசனத்திலே யாக்கோபனுடைய மரணத்தை குறிக்கும் பொருட்டாக வேறொரு கிரேக்க பதத்தை உபயோகிக்கிறார். அந்த வார்த்தை கிரேக்க மொழியில் டெலுடாம் என்ற வார்த்தையாகும். ஆகவே இந்த இரு வார்த்தைகளையும் ஸ்தேவான் ஒரே அதிகாரத்தில் பயன்படுத்துகிறார். டெலிட்டோனோ என்பது உண்மையான மரணம், ஆனால் தேராகு என்பது எபிரேய மொழியிலே தாமதப்படுத்துபவன் என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கின்றது. தேவனுடைய திட்டத்தை தாமதப்படுத்துவது, இல்லாவிட்டால் நாட்களை தள்ளி போடுவது தேராகுனுடைய குணாதிசயமாயிருந்தது. இந்த விடயம் ஆபிரகாமுக்கு கானான் தேசத்துக்கு போவதற்கு ஒரு தடையாக காணப்பட்டது. ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஐக்கியத்தை விட்டு வெளியே வரும்படிக்காக. உண்மையிலேயே அவர் மறித்திருப்பார் என்றால் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இன்றைக்கு உங்களுடைய தேராகுவாய் இருப்பது யார்? நான் அதை தான் கவனிக்க வேண்டும். எம்மை தாமதப்படுத்துகின்ற, கட்டப்பட்டு இருக்கின்ற உறவுகளினாலும் உணர்வுகளினாலும் பிடித்து வைத்திருக்கின்றதான தேராகு யார்? எம்மை தடுக்கின்ற விடயமாயிருக்கலாம். அப்படி என்றால் தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட தேராகுவை விட்டு நீ விலக வேண்டும் என்பதாக. எங்களுக்கு பின்பதாக, இல்லாவிட்டால் கட்டுப்படுத்துகின்றதான தேராகுவை போல் ஒரு உறவு நமக்கும் இருக்கலாம். முதலாவது உன்னுடைய தேசத்தை பரலோகமாக மாற்றிக்கொள் என்பதாக தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார். நீ பரலோக பிரஜை, ஆகவே உன்னுடைய தகப்பனை மாற்றிக்கொள். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னுடைய பிதா, நீ என்னுடைய பிள்ளையாயிருக்கிறாய், ஆகவே உன் சுயத்தை விட்டுவிடு என்பதா. 3வது விடயம்தான், லோத்துவை அவனுடைய வழியில் செல்வதற்கு விட்டுவிடு. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய ஊழியர்களுக்கும் லோத்துவின் ஊழியர்களுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி லோத்துவை போகவிடு என்பதாக சொன்னார். உலக ரீதியான உறவுகள் ஆபிரகாமை மட்டுப்படுத்தி விடக்கூடாது என்பது தேவனுடைய நோக்கமாயிருந்தது. உலகத்தின் ஐக்கியம் தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு தாமதப்படுத்துமேயானால்
தடை செய்யுமேயானால் அதை வெட்டி எறிய தேவன் திட்டமிடுகிறார். மனிதனுடைய தொடர்பாடல்கள், உறவுகள் போன்றவற்றை அதற்குள்ளே உள்ளடக்கலாம். ஆகவே ஆபிரகாம் லோத்தை போக விடுகிறான். அவன் லோத்துவுக்கு சொன்ன காரியம், நீ தெரிவு செய்யும் நிலமானது உனக்கே சொந்தமாகும் என்பதாக. நீங்கள் போகலாம். ஒரு மாமாவாக மூத்தவர் என்ற அடிப்படையிலே முதலாவது நான் நிலத்தை தெரிவு செய்து கொள்ளுகிறேன், பிறகு நீ தெரிவு செய்து கொள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆபிரகாமோ நீ தெரிவு செய்து கொள்ளுகின்ற எல்லாமே உனக்கு தான் என்று சொன்னார். நான் மறுபக்கத்துக்கு போகிறேன் என்கிறார். லோத்து நல்ல நிலத்தை தெரிவு செய்து கொண்டார். ஆனால் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். நீ பார்க்கிற கால் வைக்கின்ற எல்லா இடத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்கின்றார். கவனியுங்கள், இந்த பூமியில் தரமான விடயங்களை நாம் தெரிவு செய்தாலும் தேவன் இல்லாவிட்டால் என்ன பிரயோசனம்? ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு தேவன் இருக்கின்ற இடத்தில் இருப்பதுவே ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாய் மாறும். நான்காவதாக அவர் சொல்லுகின்ற விடயம்தான், ஆகாரையும் அவள் மகன் இஸ்மவேலையும் வெளியேற்ற செய்யும்படிக்காக கூறினார். எமக்கு தெரியும், தேவன் ஆபிரகாமுக்கு முதலாவது பொருத்தனையை செய்யும் போது உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்பதாக சொன்னார். அந்த மகன் சாராளூடாக தான் என்பதை கூறினார். தேவன் சொன்னது ஒரு வித்தை பிறப்பிக்க பண்ணுவேன் என்பதாக தான். ஆனால் சாராள் நினைத்தால், நான் இப்பொழுது வயது சென்று விட்டேன், எனது சரீரம் பலவீனமானது, புத்திர பாக்கியத்தை இழந்து விட்டேன், அப்படினால் ஜீவ தேவனுடைய வாக்கினை நிறைவேற்ற என்னால் முடியாது. ஆகவே ஆகாருக்கூடாக அதை நிறைவேற்றலாம் என்று நினைத்தார். எண்ணம் நல்லதுதான், ஆனால் அதை செயல்படுத்தின விதம் தவறு. ரோமர் 9ஆம் அதிகாரம் கூறுகிறது, அவன் தனது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அல்ல, ஆகவே வெளியேற்றி விடு. ஆபிரகாமுக்கோ இஸ்மவேல் பிள்ளைதான். ஈசாக்கு பிறப்பதற்கு 13 வருடங்களுக்கு முன்னால் அவனுக்கு தான் அவன் அன்பை, கரிசனையை, ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் அப்படிப்பட்ட ஒரு அன்பின் பிள்ளையை வெளியேற்ற முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆனால் எமது மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில் எமது பிள்ளைகளுக்கு நாம் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எமது இஸ்மவேலை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். தேவனுடைய வேலையை செய்கின்ற நாம் அவருடைய நாமத்தினால், விசுவாசத்தினாலே செய்த தவறான காரியம் இஸ்மவேலாக இருக்கலாம். அதை ஏற்றுக்கொள்வதோடு விட்டு விடுவதற்கு உங்களால் முடியுமா? எனது இருள் நிறைந்த கடந்த காலங்கள், அவமானம் நிறைந்த நாட்கள் ஆகியவற்றை இன்றைக்கும் நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை அறிந்தேவா செய்கிறீர்கள்? புதிய மகனாகிய ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறான். அவருடைய நிழல் உங்களால் இருவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. இப்படியாக 2 பிள்ளைகள் உங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள். பாவியான மகனும் பிறகு இயேசு கிறிஸ்து என்கின்ற சுதந்திர மகனும். பாவியான மகனை போக விடும்படிக்காக தேவன் அங்கே அழைப்பு விடுகிறார். அவன் அநேக நாட்கள் அழுது இருக்கலாம். அவன், என்னுடைய மகன் இவ்வளவு நாட்கள், அவனை தான் நான் வளர்த்தேன், என்னுடைய முழு முயற்சியோடும் அவனுக்கு தேவையான பாசத்தை ஊட்டி வளர்த்தேன் என நினைத்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவனுக்கு போக வேண்டிய நேரம், விட்டுவிட வேண்டிய நேரம். இஸ்மவேலை மாம்ச ரீதியான சிந்தையில் பலனாகவே காணப்பட்டான் இஸ்மவேல். அது தேவனுடைய வழியை குறித்து இருந்ததான தவறான புரிதல். தேவன் நியமித்த காரிய சரியான காலம் வரும் வரைக்கும் காத்திருக்க முடியாமல் செய்த தவறின் பிரதிபலன் தான் இஸ்மவேல். தேவனுக்கு தேவைப்பட்டது தான் அவன் மனம் திரும்பி மறுபடியும் விசுவாசத்தினாலே நிலைத்திருக்க வேண்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவள் மகன் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரர்களோடு சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. நாம் அடிமையானவருடைய பிள்ளைகள் அல்ல, சுதந்திரவாளியின் பிள்ளைகள். கடைசியாக தேவன் ஈசாக்கையும் பலியிடச் சொல்கிறார். இஸ்மவேலை வெளியேற்றுவது கடினமானது போல ஆபிரகாமே உனது மகன் ஈசாக்கு. ஆமாண்டவரே, எனது மகன், ஒரே மகன், அவனை தகன பலியா எனக்கு பலியிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு முடியுமா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய? உங்களுடைய ஈசாக்கு யார்?
எமக்கு என்னுடைய பிள்ளைகளை சிந்திக்கலாம். எமக்கு இருக்கின்ற ஈசாக்கு யார்? தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த பதில் தான் ஈசாக்கு. அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. என்னுடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்பு அவன் மட்டும்தான். அவன் தேவன், ஜீவன் உள்ளவர் என்பதற்கான சாட்சி. அப்படி என்றால் தேவனுடைய எதிர்பார்ப்பை அளிப்பது என்பதுதான் உம்முடைய விருப்பமா? இப்படியாக ஆபிரகாம் நினைத்திருக்கலாம். பெற்றோர்களுடைய அன்பை விட்டுவிடு, தந்தை மகன் என்ற உறவை விட்டுடு. தேவன் சொன்னவைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தனது பிள்ளைகளை கொன்று போட எந்த தகப்பனுக்கும் முடியும்? எந்த தகப்பனுக்கு முடியும் பிள்ளையை கொலை செய்ய? தன்னுடைய பிள்ளையை தகனப்பலியாய் கொன்று போடுவதற்கு எந்த தாய் இடம் கொடுப்பாள்? மனித உணர்வை குறித்து தேவனுக்கு புரிந்துணர்வு இல்லையா? காரணம், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் எனது சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று நீர் சொன்னீர் அல்லவா? நட்சத்திரமாகிய ஈசாக்கு இன்னும் திருமணம் முடிக்கவில்லை. இந்த சூரியனுக்கு ஒரு பரம்பரை இல்லை, அடுத்த சந்ததி இன்னும் இல்லை. நீர் அவனை கொன்று போடுகிறதையா விரும்புகிறீர்? நான் உமது வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அவனை பாதுகாப்பதற்கு எனக்கு அநேக பிள்ளைகளும் சந்ததிகளும் உண்டாயிருக்க தேவனுடைய வார்த்தை தனக்கே முரணாயிருப்பதை ஆபிரகாம் புரிந்து கொண்டான். அவன் புரிந்து கொண்டான். சில வேளை அந்த குழப்பம் அவனுடைய இருதயத்தில் ஏற்பட்டிருக்கலாம். இப்படியாப்பட்ட தெரிவு செய்ய வேண்டிய சூழல் வரும் பொழுது நாம் எந்த வழியை தேர்வு செய்வோம்? எம்முடைய தீர்மானம் எதுவாயிருக்கும்? சில வேளைகளிலே இது கனவு அல்லது ஒரு வெளிப்பாடு, ஆகவே இதை நாம் மறந்து விடலாம் என்று நாம் சிந்திக்கலாம். ஒரே மகன், அதுவும் வாக்குத்தத்தத்தின் மகன், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மிகுதியா இருக்கின்ற ஒரே எதிர்பார்ப்பு ஏன் கீழ்ப்படிய முடியாமல் போனது? உண்மையாகவே ஆபிரகாமுக்கு ஏன் கீழ்ப்படிய கடினமாயிருந்தது? அவனுடைய மகனை தேவன் ஏன் கொலை செய்யும்படிக்கு சொன்னார்? வாக்குத்தத்தத்துக்கு முரணாய் இந்த விடயம் மாறியது. ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17, 18 மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி மறுபடியும் இந்த பலியானது அர்த்தமற்றது என்பதனை எபிரேயர் புத்தகம் எடுத்து காண்பிக்கின்றது. சில வேளைகளிலே எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் என்னதான் கூறுகிறார் என்று நாம் சிந்திக்கலாம். ஆனால் நாம் பார்க்கின்றோம் கடைசியாக ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் ரகசியத்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆண்டவருக்கு மரித்தோரை கூட உயிரோடு எழுப்ப முடியும் என்பதனை அவன் விசுவாசித்திருந்தான். அது கூட இயேசு கிறிஸ்துவனுடைய வழிமுறையை ஒரு எடுத்துக்காட்டாக ஈசாக்கினுடைய வாழ்க்கை மூலமாய் நிரூபித்து காண்பித்தான். அவனுடைய நாட்களிலே உயிரோடு எழுப்புவதை குறித்ததான எந்த ஒரு எண்ணமும் இருக்கவில்லை. ஆபிரகாமுடைய நாட்களானது மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதான அனுபவம் கொண்டதான நாட்கள் அல்ல. ஆனால் ஜீவனும் மரணமும் என்பதற்கிடையே வேறுபட்டதான அனுபவத்தை பெற முடியும் என்பதனை ஆபிரகாம் அறிந்து கொண்டான். இந்த சமயத்தில் கீழ்ப்படிவது இலகுவானதா கடினமானதா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாய் அது கடினமானது. உங்களுக்கு தெரியுமா, முதல் 4 பிரித்தெடுத்தலின் மூலமாக தேவன் அவனை தான் அதிகமாய் நேசித்தவர்களை விட்டு பிரிகின்ற பக்குவத்தை அவனுடைய இருதயத்திலே தேவன் பயிற்றுவித்தார். அடுத்த சந்தர்ப்பத்திற்கு அது இலகுவாக இருக்கும் என்ற ஆபிரகாமுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. உண்மையாகவே அது அல்ல உண்மையான பயிற்சி என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் அதை விசுவாசிப்பதும் அது நிறைவேறும் வரைக்கும் காத்திருப்பதும் ஆகும். அதுதான் பயிற்சி. மரித்தவனை கூட உயிரோடு எழுப்ப முடியும் என்கின்ற விசுவாசம் ஆபிரகாமுக்குள் இருந்தது. அர்த்தமில்லாமல் இல்லை, அவனுக்கு தெளிவு இருந்தது. அதை நாம் உலகத்தோடு ஒப்பிடுவோமே ஆனால் அது சம்பூர்ணப்படாது.
இதனூடாக தேவன் பலவிதமான கோணங்களை வைத்திருக்கிறார் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் வாழ்கின்றது ஒரு முக்கோணத்துக்குள்ளேதான். ஆகவே தேவனுடைய கிரிகைகளை எமக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவரே நான் சிந்திக்கிறதற்கு இருக்கின்ற நல்ல விடயம் என்றால், உமக்கு உம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டுமேயானால் நீர் அவனை உயிரோடு எழுப்புவீர். நீர் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவீர். உண்மையாகவே நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆகவே நான் உமக்கு கூற இருக்கின்ற விடயம் இதுதான். நீர் அதை பார்த்துக் கொள்வீராக. உமக்கே அதை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இப்படியாப்பட்ட இறை நம்பிக்கை எமக்கும் உண்டாவதாக. இது இலகுவான காரியம் அல்ல. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிவின் ரகசியம் அவனுடைய வாழ்க்கையின் மீட்பின் சரித்திரத்திற்காக தேவனுடைய திட்டத்தின் ஒரு அங்கமாக அவன் உறுதியாய் நம்பினான். இது அவனும் அவனுடைய மகன் மாத்திரமும் அல்ல. அவன் விசுவாசிக்கின்ற காரியம் என்னவென்றால், எப்படியாவது தேவன் தனது மீட்பின் கிரியை செயல்படுத்த தன்னை பயன்படுத்துகிறார் என்பதுதான். ஈசாக்கினுடைய பலியின் போது தனது தகப்பன் விசுவாசத்தின் தந்தை எனப்பட்டான். இந்த சம்பவத்தின் போது பரலோகத்தின் பிதாவினுடைய நிழலாக மாறப்பட்டார். தனது ஒரே மகனை பலியிட்ட இந்த சந்தர்ப்பமானது ஒரு முன் எடுத்துக்காட்டாக காணப்பட்டது. இது கதையின் முடிவு அல்ல என்பதனை அவன் விசுவாசித்ததோடு கூட அவன் என்ன செய்கிறான் என்பது என்ன தேவன் அறிந்திருக்கிறார் என்பதனை அவன் விசுவாசித்தான். நான் இப்படிப்பட்ட சூழலிலே நடக்க நேரிடும் பொழுது அது என்னுடைய கதையின் இறுதி அல்ல என நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய கதையின் முடிவு இல்லை. நாம் தேவனுடைய மீட்பின் சரித்திரத்தின் ஒரு பகுதி மட்டும்தான். தேவன் அதை செய்கிறார். அவன் என்ன செய்கிறான் என்பதனை தேவன் அறிந்து வைத்திருக்கின்றார். ஆபிரகாம் அவர்களை நோக்கி, கழுதைகளோடு கூட இங்கே தங்குங்கள், நானும் எனது மகனும் போய் ஆராதனை செய்துவிட்டு உங்களிடத்தில் திரும்புவோம். ஈசாக்கை பலியிட செல்லும் பொழுது தனது ஊழியர்களை அங்கே நிற்க சொல்லும் பொழுது ஆபிரகாம் அவர்களை பார்த்து, நாங்கள் ஆராதனை செய்துவிட்டு திரும்புவோம் என்பதாக சொல்கிறார். எத்தனை பேர் எபிரேய மொழியில் வினை சொற்களுக்கு, பன்மைகள் போன்ற சொற்களுக்கு இலக்கங்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த இடத்திலே மீண்டும் வருவேன் என்கின்ற விடயத்தை பன்மை சொல்லிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆராதனை செய்துவிட்டு திரும்புவோம். ஒரு குத்து மதிப்பாக ஆபிரகாம் ஆராதனை செய்துவிட்டு வர இருந்தது தனி ஒருவராக மாத்திரம்தான். காரணம், ஈசாக்கு பலி செலுத்தப்பட்டு விடுவான். ஒருவன், அதாவது மகன் இறந்து போய் விடுவான். ஆனால் அவனுடைய அறிக்கை பாருங்கள், நாங்கள் வருவோம் என்பதாய் இருந்தது. அவன் போய் சொன்னானா? வேலைக்காரரை ஏமாற்றினானா? ஈசாக்கை ஆறுதல் படுத்தும்படிக்காக அப்படி சொன்னானா? இல்லை. 7-8 வசனங்கள். அப்பொழுது ஈசாக்கை, என் ஆண்டவனே, தகப்பனே என்று கூப்பிடுகிறான். நீங்கள் அவனை வளர்த்து ஆளாக்கி இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு முகம் கொடுப்பீர்களே, ஆனால் நீங்கள் என்ன முடிவெடுப்பீர்கள்? உண்மையாகவே இந்த பையனை இன்னும் சற்று நேரத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்ய போகிறார். தகன பலியாக மகன் கேட்கிறான், பலியிடுவதற்கு தேவையான ஆட்டுக்குட்டி எங்கே அப்பா? அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே நீங்கள் என்ன செய்வீர்கள்? மகனே, அந்த ஆடு நீதான் என்று ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்க முடியுமா? ஆபிரகாம் என்ன சொன்னான்? எனது மகனே, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை என் தேவன் ஆயத்தப்படுத்துவார் என்றான். பாருங்கள், இதுதான் விசுவாசம். இதை வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தேவன் பலிக்கான ஆட்டுக்குட்டியாக தன்னையவே கண்டார். அதனுடைய அர்த்தம் என்ன? தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியாக இருப்பார் என்கின்ற அர்த்தம். அதற்கு பிற்பாடு அவர்களுக்கு பின்னே ஒரு முச்செடியின் நடுவில் ஆட்டுக்குட்டி இருந்ததை கண்டார்கள். பாருங்கள், எபிரேய மொழியில் சரியான ஒரு விளக்கத்தையும் கண்டு கொள்ள முடியாவிட்டாலும் அது ஒரு அவகாசம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பிறகு, இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் என்றுதான் அர்த்தப்படுகின்றது. அன்று அவனுடைய மகனுக்காக பலியாவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. யார் அது? யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது? மறைபொருள் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஞாபகம் இருக்கிறதா? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர்
மரித்தோருக்கெல்லாம் தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தேவனாய் இருந்தார். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோவுக்கு அந்த நாள் அந்த வேளையிலும் அவர்கள் மரித்துதான் இருந்தார்கள். ஆனால் இயேசு சொன்னார் அவர்கள் ஜீவன் உள்ளவர்கள் என்று. அவர்களை வாழ வைத்தது அவர்களுடைய விசுவாசம். ஜீவனுக்கும் மரணத்துக்கும் அதிகாரம் உடையவர் ஆண்டவர் மட்டுமே. அவர்களுடைய கைகளில் தான் அது இருக்கின்றது, அவருடைய கைகளில் தான் இருக்கின்றது. ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு ஜீவனை எடுக்கவும் அதை திரும்ப கொடுக்கவும் தேவனுக்கு முடியும். ஆமென். ஆகவே நேரம் முடிந்து விட்டது என்று எனக்கு தெரியும். ஆனால் முடிப்பதற்கு முன்பதாக ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். சிலுவையின் முன்மாதிரியாய் இருக்கின்றது. ஈசாக்கை பலியிடுவதற்காக பலிப்பீடத்தின் மீது அவனை வைக்க வேண்டியதாய் இருந்தது. ஒரு தகன பலியை செலுத்தும் பொழுது மோசையின் நியாயப்பிரமாணத்துக்கு அமைய ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. உங்கள் பலியை 6 துண்டாக வெட்டி கொள்ள வேண்டும். 6 இலக்கங்கள், அதாவது அது வீழ்ச்சியை அடையாளப்படுத்துகின்றது. அதை போல்தான் கொடுக்கப்பட்டதான தகன பலியை 6 துண்டாக கை, கால், சரீரங்கள், தலை ஆகியவற்றைகளை துண்டு பண்ணி வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற அழுக்குகளை எடுத்து அதை எரித்து விடுவார்கள். தகன பலியின் முறை அதுதான். அது எப்படி சிலுவையோடு தொடர்பு படுகின்றது பாருங்கள். இதைதான் நாங்கள் பார்க்கின்றோம். என்னுடைய சிலுவை சற்று கோணலாக இருக்கலாம், கவனிங்கள். சிலுவையானது மூச்சு திணறல் மற்றும் இரத்தம் வழிந்து ஓடுவதனால் மாத்திரம் மரணம் ஏற்படுவது அல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தில் இருந்து அதிகமாய் இரத்தம் வழிந்தோடினது. அவர் அதிகமாய் பாடுபட்டார், பிறகு தன் ஜீவனை விட்டார். ஆனால் சிலுவையை ரோமானியர்களாலே உருவாக்கப்பட்டது. அதாவது இன்றைக்கு கூட சிலுவை மரணத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் கூறுகிற விடயம் என்னவென்றால், அப்படிப்பட்ட கொடூரமான முறையிலே கொலை செய்யப்படுகின்ற தண்டனை வேற எதுவும் இல்லை. அது மாத்திரமல்ல, இது ஒரு சாதிக்காக கொடுக்கப்பட்டதான மரண தண்டனை. நாம் அப்படிப்பட்டவர்களை துரோகிகள் என்று அழைக்கிறோம். உண்மையாகவே கொடூரமான குற்றவாளிகள் என்று சொல்லுகிறோம். மாத்திரமல்ல, நாம் செய்த தவறுக்காக இன்னொருவர் சிலுவையிலே கொலை செய்யப்படுகிறார். நீங்கள் அப்படியாப்பட்ட ஒரு தருணத்திலே இருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உண்மையாகவே இப்படியாய் கரங்களை விரித்து தொங்கும் பொழுது தோல் பகுதியிலே இருக்கின்ற எலும்புகள் முறிந்துவிடும். அவருக்கு அங்கே மூச்சு திணறல் உண்டாகும். மூச்சு திணறல் ஏற்பட்டால் மிக சீக்கிரமாய் நாங்கள் இறந்து விடுவோம். அப்படி என்றால் என்ன நடந்தது? ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த சிலுவையிலே ஒரு திட்டை நிர்மாணித்தார்கள். அப்பொழுது அந்த திட்டின் மீது கால் வைத்து மேல்புறமாய் சென்று சுவாசித்துக் கொள்ள முடியும். இதுதான் தனது உயிரை வைத்துக் கொள்ள கொடுக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம். 3 நாளிலிருந்து 1 கிழமை வரைக்கும் இந்த காரியத்தை செய்ய முடியும். ஆனால் தண்ணீர் இல்லை, நீங்கள் விடாய்த்து போய்விடுவீர்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு முன்பதாக பிள்ளைகள் திக்கற்றவர்களாய் போய்விடுவார்கள். மனைவி துன்புறுத்தப்படுவாள். ஆனால் நீங்கள் மரித்து போவதில்லை. சிலுவையில் தொங்கினாலும் உயிரோடுதான் இருக்கிறீர்கள். உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் மரணம் எப்படி நேரிடும்? நான் இதை 2வது தடவையாக வரையப் போகின்றேன். இதுதான் சூரியன் எரிகின்றதான சூரிய கதிர்வீச்சு. இதிலே நிழல் இல்லை. அதனுடைய வெப்பம் உங்களை நிலைக்குலைய செய்துவிடும். தோள்கள் குறிப்பிட்ட அளவுக்கு வெந்து போக ஆரம்பிக்கும். மாத்திரமல்ல, உங்களுடைய சரீரத்தின் உட்புறமாக நீர்த்தன்மை இல்லாமல் போய்விடும். இப்படிப்பட்ட நேரங்களில் உள்ளுறுப்புகள் அதிகமாய் வெப்பமடைந்து வெடித்து போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு பிற்பாடுதான் இந்த மரணம் ஏற்படும். சிலுவையிலே எரிந்து சாகுவீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு முள்முடி சூடப்பட்டது. உங்களுக்கு அது நினைவிருக்கும். அவரை அவமானப்படுத்தி முள்முடி சூட்டினார்கள். 4 கால்களிலும் ஆணி அறைந்தார்கள். விலாவை ஆழம் பார்த்தார்கள். 6 இடங்களில் குத்தப்பட்டு ஏற்பட்டதான இந்த மரணம் பழைய ஏற்பாட்டின்படி இது ஒரு தகன பலியாயிருந்தது. ஈசாக்கின் மரணமானது இயேசு கிறிஸ்து செய்ய போகின்றதான காரியத்துக்கு ஒரு நிழலாக காணப்பட்டது.
நான் என்னுடைய ஒரே குமாரனை பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன், அப்பொழுது உன்னுடைய சந்ததி பெருகும். அதைதான் தேவன் கூறினார். ரோமர் 4 அதிகாரம், கலாத்தியர் 3 அதிகாரத்தின் அடிப்படையிலே நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறுகிறோம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் அநேக பிள்ளைகளை உருவாக்கியது. அது ஒரு அர்த்தமுள்ளதா இருந்தது. பாருங்கள், ஈசாக்கு மறைந்தால் அநேக பிள்ளைகளை உருவாக்க முடியாது. ஆனால் இயேசு மரித்த பொழுது அவருக்காக அநேக பிள்ளைகள் எழும்பினார்கள். அந்த மரணத்துக்கூடாக அநேக சந்ததி உருவாக்கப்பட்டு இருக்கின்றதை நாம் காணக்கூடியதா இருக்கின்றது. அதுதான் இந்த மரணத்துக்கூடாக இருக்கின்ற யதார்த்தம். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, ஆபிரகாமுடைய நாட்களூடாக கிறிஸ்து இயேசுவின் உன்னத பலியை குறித்து கற்றுக்கொள்ள கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அதே போல உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தகன பலியாய் மரிப்பதற்கு இவ்வுலகத்துக்கு அனுப்பப்பட்டபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதனூடாக உண்மையான வாழ்வை வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வருகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். நீர் எங்களுடைய தேவனாயிருக்கிறீர், எங்களுடைய பிதாவாயிருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆமென்.